நீங்க சொல்லுங்க. ஓகே தகப்பனே சிஸ்டர். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா, அந்த வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகிற ஆண்டவரே. பரலோகம் நிர்ணயித்த இந்த வேலையில அப்பா, நீர் தெரிந்தெடுத்த பிள்ளைகளாய் கர்த்தாவே, எங்களை ஒரு சிறு கூட்டமாய் கர்த்தர் நீங்க கூட்டி சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். அப்பா, இந்த ஆராதனை வேலையில என் தகப்பனீர் அப்பா, நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே எங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, இந்த ஆராதனை வேலையில கர்த்தாவே நீங்க மகிமைப்படுங்க. கர்த்தாவே அப்பா, இந்த ஜெபத்துக்கு தடையா இருக்கிற எல்லா சத்துரின் அந்தகார வல்லமைகளை இயேசு நாமத்துல கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். அப்பா, ஒரு இடத்துலயும் மாம்சம் வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் வேண்டுமான கர்த்தாவே ரேமாவா லோகோசாய் கர்த்தர் நீர் பேசும்படியா ஜெபிக்கிறேன். நாம மகிமைப்படுத்த உம்முடைய கிருபை பெறுகிறேன். இயேசு நாமத்தில். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் திருவாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் திருவாசனம் மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமாண்டவரே, எங்க வாழ்க்கையிலப்பா நீர்முடி மகிமையின் மேகமாய் கத்தாவே நாங்க இருக்கிற வாசஸ்தலத்தை நிரப்பும்படியாய் உம்மை வரவேற்கிற ஆண்டவரே. அப்பா நல்லவர் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை நேசிக்கிற தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த சீனாய் மலையில கத்தாவே அப்பா இஸ்ரவேலின் மூப்பர்கள் அப்பா உம்மை தரிசித்த பிறகும் கூட அப்பா அந்த நீல கல்லிழைத்த பளிங்குக்கு ஒப்பான
அந்த தெளிந்த வானத்தின் பிரபையை பார்த்த பின்பா கூட கத்தாவே இறங்கி போய் புசித்து குடித்தார்கள் என்று இருக்கிறது ஆண்டவரே. நாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லாதபடிக்கு கத்தாவே உண்மையே நாங்கள் கத்தாவை நோக்கி பார்க்கும்படி உம்முடைய தரிசனத்தை கத்தாவை ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கும்படியாக கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய சூழ்நிலையை கத்தர் நீர் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறாண்டவரே. அப்பா அது மாத்திரம் இல்ல அப்பா, அவங்க கத்தாவை இறங்கி போனா கூட நீர் உம்முடைய தாசனை மலை உச்சிக்கு வரும்படி அப்பா அழைத்தீர. எங்களையும் கத்தாவே அப்பா அந்த கொடுமுடியில என் தகப்பனுடைய தரிசனத்தை அப்பா கண்டடையும்படி கிருபை தாங்க ஆண்டவரே. அந்த மேகத்துக்கு உள்ளாக கத்தாவே நாங்க பிரவேசிக்கணும். அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தினால கத்தாவே நாங்க நிரப்பப்படணும் ஆண்டவரே. வெறுமனே வந்தோம் ஜெபித்தோன்னு இல்லாதபடி அந்த மேகத்துக்குள்ளதான் அப்பா நீங்க நியாய பிரமாணங்களையும் கற்பனைகளையும் அப்பா உம்முடைய தாசனுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. அந்த மேகத்துக்குள்ளாக ஆவிக்குள்ளாக கத்தாவே நாங்க இருக்கிற அந்த அந்த ஒரு பிரசன்னம், அந்த தரிசனங்கள் கத்தாவே எங்கள் வாழ்க்கையில நாங்க கண்டடையும்படி எங்க ஆவிக்குரிய சூழ்நிலையை கத்தர் நீங்க பொறுப்பெடுங்க ஆண்டவரே. முச்சிடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் விடுப்பினில் இறங்கி வந்தீரே. முச்சிடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் விடுப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆமாண்டவரே அப்பா, நாங்க இருக்கிற எங்க வீட்டின் மீது அப்பா நீர் அந்த மகிமையின் மேகமாய் தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, மலைக்கு கீழே இருக்கிற ஜனங்களுக்கு அது அக்னி ஸ்தம்பமா தெரியலாண்டவரே. ஒரு அக்னியை போல பச்சிக்கிற அக்னியை போல தெரியலாண்டவரே. ஆமா அப்பா, உமக்கு அருகாமையில நாங்க சேர 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 உம்முடைய சத்தம் அது பெருமழையின் இரைச்சலை போல அல்ல ஆண்டவரே. அது தனித்துவமாய் கேட்கும்படி சத்தியவான் எவனோ என் சத்தத்தை கேட்கிறான்னு சொன்னீங்களே. அந்த மகிமைக்குள்ளாய் கத்தாவை எங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மேகத்துக்குள்ளாய் கத்தாவை எங்களை நிரப்பிடுங்க ஆண்டவரே. எங்க வீட்டை உடைய மகிமையினால நிரப்புங்க. நாங்க வாழ்கிற இடத்த உங்களுடைய பரிசுத்த வாசஸ்தலமாய் அப்பா அவங்க மேகம் நிரப்பும்படியாய் வரவேற்கிற ஆண்டவரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்கள் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அப்பா, மோசே வாஞ்சித்தது போல அப்பா எங்க ஆவிக்குரிய சூழ்நிலை எந்த ஒரு நேரத்திலேயே கத்தாவே திருப்தி அடையாதபடி இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் உங்க மகிமையை பார்க்கணும், இன்னும் உங்க மகிமைக்குள்ளாய் பிரவேசிக்கணும்னு சொல்லி அப்பா மோசையை போல நாங்களும் வாஞ்சிக்கிறாண்டவரே. மோசை பார்த்த அந்த முச்செடியின் மகிமையை கூட நாங்க இன்னும் பார்க்கலாண்டவரே. ஆனா இயேசுவானவர் அப்பா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டீரே. அது உங்களுடைய மகா பெரிய கிருபை ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நாங்க நன்றி கூறுகிறோம். அப்பா, அந்த கண்மலையின் வெடிப்புக்குள்ள கத்தாவே மோசையை வைத்து அப்பா உம்முடைய தயவெல்லாம் கடந்து போக பண்ணினீரே. அப்பா உம்முடைய நாமத்தை அறிவித்தீர் ஆண்டவரே. நாங்களும் வாஞ்சிக்கிறோம் அப்பா, நாங்களும் வாஞ்சிக்கிறோம் கத்தாவே. அப்பா உம்முடைய தரிசனத்தை காண ஆண்டவரே. நீர் மகிமையில இருக்கிறத கத்தாவே எங்க கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே.
ஏசாயா சொன்னது போல அப்பா, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷங்க நாங்க. அப்பா கர்த்தாவே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்தமுள்ள தெய்வத்தை தரிசிக்கும்படியான பரிசுத்த எங்களுக்குள்ள வரட்டாண்டவரே. ஆவிக்குரிய சூழ்நிலை கர்த்தாவே அந்தபடியாய் மாற்றப்படும்படியா ஜெபிக்கிறேன். நாங்க இருக்கிற இடத்துல அப்பா ஒரு மேகம் நிரப்பட்டும். ஆவியானவருடைய மேகம் கர்த்தாவே நிரப்பட்டும். பரலோக கர்த்தாவே எங்களை குறித்து வைத்திருக்கிற தரிசனங்கள் நிரப்பப்படும்படியாக, எங்களுக்குள்ள அது நிறைவேற்றப்படும்படியாக, எங்களை கொண்டு அப்பா நீர் வெளிப்படும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு பெரிய கர்த்தாவே தரிசனம் எங்களுக்குள்ள வரட்டாண்டவரே. அப்பாவை நாங்க தரிசிக்கும்படி கர்த்தாவே கிருபை பாராட்டுங்க. நம்முடைய மகிமையின் மேகம் எப்பொழுதும் கர்த்தாவே எங்கள் மீது தங்கி இருக்கும்படியாக, எங்க ஆவிக்குரிய சூழ்நிலை கர்த்தாவே அடுத்த எல்லையை காணும்படி அப்பா உம்முடைய கரத்துல வருகிறோம். கிருபை பாராட்டுங்க, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. கூடியிருக்கிறேன் ஒருவர் மேல அப்பா உம்முடைய மகிமையின் மேகம் மூடட்ட ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு வாஞ்சத்தை கேளு. நான் இருக்கிற இடத்துல அந்த மேகம் என்னை ஆட்கொள்ளணும். மேகங்கிறது வேற எதுவும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில விடுதலை வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில விடுதலை வேணும். குடும்பத்துல விடுதலை வேணும். தொழில்ல ஒரு விடுதலை வேணும். என் வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தனத்துல ஒரு விடுதலை வேணும்னு வாஞ்சிக்கிற நம்ம ஒவ்வொருவரும் விடுவிக்கிற ஆவியானவருடைய கருத்துல விழும். அவர் ஒருவர் மாத்திரம்தான் சகாயம் செய்ய முடியும். மனுஷனோட கருத்துல இருந்து எந்த சகாயம் வராது. நம்மளை விடுவிக்கிற ஆவியானவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். குறைவுகளை நிறைவாக்க அவரால கூடும். உயிர்ப்பிக்க அவரால கூடும். எந்த இடத்துலயும் சகாயம் செய்ய அவரால கூடும். இருக்கிற சூழ்நிலைகளை அழகா மாற்ற அவரால கூடும். பூமி ஒழுங்கின்மை வெறுமையா இருந்ததுன்னு சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். ஆவியாளர்கள் ஜலத்தின் மீது அசைவாடின பொழுது அது அழகாக மாறினது என்பதை வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அழகாக ஆவியானவரால கூடும். கருத்துல முழுமையாய் ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, நீங்க என்னை கொண்டு வெளிப்படுங்க என்று முழுமையாய் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சொல்லி, ஏன் பேச்சுல, ஏன் மூச்சுல, ஏன் சொல்லல, ஏன் செயலுல கலந்து இருக்கீங்க. ஏன் நினைவுல, ஏன் நடத்தையில, ஏன் சொல்லல, ஏன் உயிரில கலந்து இருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாலும் பரிசுத்தரே, ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம்
என் ஜனத்தை மூடுதே. கூடியிருக்கிற கத்தாவே சகோதரிகளா எங்க ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, விடுவிக்கிற வல்லமை கத்தாவே புறப்பட்டு வரும்படியா ஜெபிக்கிற அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற அடிமைத்தனத்தின் நுகங்களை இயேசு கிறிஸ்தின் வல்லமையுள்ள நாமத்துல கத்தாவே அதை உடைத்து போடும்படியாய் கேட்கிறேன். பரிசுத்தாவியானவரே உம்முடைய அக்கினினால் அந்த கட்டுகள் தெரிபட்டு போகும்படியாய் கேட்கிற சங்கிலிகள் தெருப்புண்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேன். வியாதியின் வல்லமைகள் கத்தாவே அப்பா ஒன்றுமில்லாமல் போகும்படியாய் உம்முடைய கருத்துல வருகிற ஆண்டவரே, ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக எங்க வாழ்க்கையில கத்தாவே நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே. அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அப்பா பலவானை முந்தி கட்டும்படியா எழும்புகிற இயேசுவின் நாமத்துல எந்தெந்த காரியங்கள்ல கத்தாவே அப்பா எங்களை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் அப்பா இழந்து போன காரியங்கள் அப்பா சத்துரு அபகரித்து கொண்ட கொள்ளை பொருட்கள் எல்லாவற்றையும் கத்த நீ சொன்ன வார்த்தையின்படியாக அவனை முந்தி கட்டும்படி எழும்புகிற ஆண்டவரே. அப்பா அவனை கொள்ளையாடின எல்லாவற்றையும் கத்தாவே உம்முடைய நாமத்துல அதை விடுவித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அவன் நம்பி இருக்கிற சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு கத்தாவே எங்களிடத்திலிருந்து பறித்து கொண்ட எல்லா கொள்ளை பொருட்களை விடுவித்து ஜெபிக்கிறோம். எங்க சந்தோஷம் கத்தாவே எங்களுடைய வாழ்க்கை அப்பா எங்களுடைய நேரங்கள் எங்களுடைய பணம் விரயமான காரியங்கள் வியாதிகள் கத்தாவை ஜெபிக்க முடியாத தடைப்படின நாட்கள் எல்லாவற்றையும் விடுவித்து ஜெபிக்கிறோம். அடிமைத்தனத்தின் முகங்களை முறித்து போடுகிறோம். தீரவி சக்கர ரபிக்குல லீதரர சந்தர ரபிக்குர ரிக்கலாதர வித்தரரபா கட்டுகளை உடைக்கிற வல்லமை தூராரி சந்தர ரபிக்குல லிக்கர ரீசத்தர ரவி தூராரி தரரபா. இதோ பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகளுடைய வழக்காடி நான் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. பராக்கிரமன் எதெல்லாம் கத்தாவை கொள்ளையாடி வைத்திருந்தானோ அனைத்தையும் கத்தாவை விடுவித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. ரட்சிக்கிறேன் தகப்பன் இடத்திலிருந்து பரிசுத்தாவின் வல்லமையினால அப்பா நீங்க விடுதலை கொடுக்குறீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம் உடைய பிரசன்னத்தினால கத்தாவே அப்பா விடுவிக்க முடியும் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் கத்தாவே அப்பா எங்களுக்கு முன்பா மலை போல இருக்கிற எல்லா பர்வதங்களையும் அப்பா ஒன்றுமில்லாமல் மெழுகு போல கரைய பண்ண ஆண்டவரே. அப்பா உடைய நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம். எங்க வாழ்க்கையில சத்துரு வெக்கப்பட்டு போகும்படியாக அப்பா உடைய நாமத்தை நாங்க உயர்த்துகிற ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே பிரதான ஆசாரியராய் கத்தாவே எங்களோடு கூட இருக்கிறீர். கத்தாவை எங்களுக்காய் சகலத்தை கத்தாவை நீ செய்து முடித்திருக்கிறீர். கத்தாவை அப்பா உடைய பரிசுத்த ரத்தம் அப்பா எங்களை மீட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரை நாங்க அறிக்கையிடுகிற ஏசப்பா. அப்பா நீர் எங்களுடைய பிரதான ஆசிரியராய் இருந்து ஒரே தரம் கத்தாவை பலியிடப்பட்டு கத்தாவை அப்படி ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் கத்தாவே நன்மையானவர்களை பேசி உடைய ரத்தத்துக்காய் நன்றி கூறுகிற ஆண்டவரே. அப்பா உடைய சரீரம் என்கிற திரைச்சீலை வழியாக அப்பா கிருபாசன தண்டையில கிட்டி சேரும்படி தைரியத்தை கொடுத்த அப்பா உம்முடைய பலிக்காய் கத்தாவே நன்றி கூறுகிற ஆண்டவரே. எங்களுக்காய் கத்தாவே உம்முடைய ஜீவனையை கொடுத்து உம்முடைய ரத்தத்தையே கொடுத்து விடுவித்திருக்கிறேன். நாங்க அதை அறிக்கை செய்கிறோம். சத்துரு வெக்கப்பட்டு போகும்படி என் தகப்பனுடைய கத்தாவே அப்பா அந்த உயிர்த்தெழுதல் நாங்க அறிக்கை செய்கிற ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்கவும் மாள கூடும். எங்க சரீரத்தை உயிர்ப்பிக்கவும் மாள கூடும். எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கவும் மாள கூடும். பிரதான ஆசாரியர் ஆண்டவரே. அப்பா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் எங்களுடைய பிரதான ஆசாரியர் ஆண்டவரே. அப்பா எங்களை ராஜாக்களும் ஆசாரியமா அழைத்தமுடைய அழைப்பின்படி நீர் எங்களுடைய பிரதான ஆசாரியர் ஆண்டவரே. எங்களுக்காய் பரிதவிக்கிற ஒரே பிரதான ஆசாரியர் அப்பா எங்களுக்கு உண்டு ஆண்டவரே. நாங்க உயர்த்துகிற ஆண்டவரே. நாங்க மகிமைப்படுத்துகிறோம். பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே யேசுவா 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 கூட எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. யேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே ஒரு தரம் பலியிட பட்டதனால் என்றென்றும் பூரண படுத்தினீரே. ஒரு தரம் பலியிட பட்டதனால் என்றென்றும் பூரண படுத்தினீரே. எங்கள் பிரதான ஆசாரியரே எங்கள் பிரதான ஆசாரியரே
யேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் வர, இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசனத்தண்டையில் தைரியமாய் வர, கிருபை செய்தவரே எங்கள் பிரதான ஆசாரியரே, கிருபை செய்தவரே எங்கள் பிரதான ஆசாரியரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி யேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் எங்களை பொறிந்தவரே. ஆமாண்டவரே, பிரதான ஆசாரியன் ஏபோத்தையும் மார்க்கவசத்தையும் அதுல இருக்கிற அந்த 2 கோமேதக கற்கள்ல அந்த 12 அந்த ட்ரைபல்ஸோட பேரையும் போட்டு அவர் தோல்ல அதை சுமக்கணுங்க. அவர் அதோடதான் உள்ள போக முடியும். ஞாபகக்குறியாய் பிரதான ஆசாரியனோட வஸ்திரத்துல அந்த தோல் மேல அது 2 ஞாபகக்குறியா அந்த கற்கள் வைக்கப்பட்டிருக்கும். அது மாத்திரம் இல்ல, ஏபோத்தையும் அந்த மார்க்கவசத்தையும் சுமந்தவங்களா இந்த 12 பேருக்காக நாங்க வர்றேன்னு சொல்லி அவன் அந்த பரிந்து பேசினார். பிரதான ஆசாரியன் அந்த இடத்துல உள்ள போகும் பொழுது அவருக்கு எந்த ஒரு நிச்சயம் கிடையாது திரும்பி வருவோமான்னு சொல்லி. ஆனா நமக்காக அந்த நிச்சயத்தை உண்டு பண்ணும்படி, நமக்காக அந்த பாவ மன்னிப்பை, நமக்கு அந்த நிச்சயத்தை கொடுக்கும்படியாக, நாம விசுவாசிக்கிறோம் இன்னார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய சமூகத்துல நம்ம கிட்டி சேர 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 அவரை பற்றின ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நமக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்காக உண்டு. தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் எங்களை பொறிந்தவரே, தோளிலே எங்களை சுமப்பவரே, இதயத்தில் எங்களை பொறிந்தவரே, ஞாபக குறியாய் வைப்பவரே எங்கள் பிரதான ஆசாரியரே, ஞாபக குறியாய் வைப்பவரே எங்கள் பிரதான ஆசாரியரே, யேசுவா 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 எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. ஆமாண்டவரே, அப்போ நியாய பிரமாணத்தின் நேரத்துல அந்த பிரதான ஆசாரியன் கர்த்தாவே தனக்காகவும் பலியிட வேண்டியதா இருந்தது, ஜனங்களுக்காகவும் பலியிட வேண்டியதா இருந்ததாண்டவரே. அப்பா அந்த ரத்தத்தை அப்பா கிருபாசன தண்ணியில கொண்டு வரும் பொழுது, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது, அப்பா திரும்பி வர்றதுக்கு எந்த ஒரு நிச்சயம் இல்லாத சூழ்நிலை, ஜனங்களுடைய பாவத்துக்காய் கர்த்தாவே உள்ள பிரவேசிக்க வேண்டிய சூழ்நிலை.
ஆனா கத்தாவே ஒரு பாவமும் அறியாத நீர் குற்றமில்லாத அந்த ரத்தத்தை கத்தாவே பாவிகளாய் கத்தாவே நாங்க இருக்கும் பொழுது எங்களை நேசித்து எங்கள் நிமித்தம் உம்முடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது ஆண்டவரே. எங்களுடைய பிரதான ஆசாரியர் அப்பா ஒரு பாவம் அறியாத தன்னுடைய ரத்தத்தையே கத்தாவே நீர் எங்களுக்காக பரிந்து பேசும்படி கொடுத்தீரே. உண்மை காட்டுல ஒரு பெரிய தெய்வம் அப்பா உலகத்துல இல்லவே இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை நேசிக்க யாரும் இல்ல ஆண்டவரே. உமக்கு ஈடாய் கத்தாவே ஒருவரே இல்ல ஆண்டவரே. நீர் ஒருவரே மகா பிரதான ஆசாரியர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். பாவமில்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கிற ஆசாரியரே, பாவமில்லாத ஆசாரியரே, என்றென்றும் வாழ்கின்ற ஆசாரியரே, உம்மாலே வெல்கின்ற ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, உம்மாலே வெல்கின்ற ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, யேசுவா 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 யேசுவா, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, எங்கள் பிரதான ஆசாரியரே. அந்த பலியிடப்பட்ட கத்தாவே இந்த மிருகத்தினுடைய ரத்தத்தை கத்தாவே தொடுகிற ஒவ்வொன்றும் பரிசுத்தமாகும் என்று வாசிக்கிறோமே. அப்பா அந்த மிருகத்தின் ரத்தத்துக்கே அந்த வல்லமைன்னு சொன்னா எங்களுக்காக சிந்தப்பட்ட உடைய குற்றமற்ற ரத்தத்தினால அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்க மூடிக்கொள்ளுங்க. நம்முடைய ரத்தத்தினால கத்தாவே பாவமறை எங்களை கழுவுங்க. பரிசுத்தவாங்க சபையிலே பயப்படத்தக்க தெய்வம் அப்பா உண்மை காணும்படி கத்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ரத்தத்தை கத்தாவே எங்க மீது தெளியுங்க ஆண்டவரே. இங்க வாழ்க்கையில இருக்கிற கத்தாவே தடைகள் உடைந்து போகும்படியாக கத்தாவே சத்ரு அப்பா அதை அவனை நான் ஜெயிக்கும்படியாக அவனோட ரத்தத்தினால நாங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். உங்க நிச்சயத்தை தரித்து கொள்கிறாண்டவரே. அப்பா அவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் கத்தாவே சத்ருவின் அந்தகார வல்லமைகளை எதிர்த்து நிற்கிறாண்டவரே. உடைய ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீங்க. உங்க வித்து கத்தாவே எங்களுக்குள்ள இருக்கிறது. ராஜாவாய் கத்தாவே நீங்க வெற்றி சிறந்தீங்க ஆண்டவரே. சிலுவையில நீங்க பெற்று தந்த அந்த வெற்றியை அப்பா அதை நிச்சயப்படுத்தும்படி அப்பா உம்முடைய மகளாக கத்தாவே உம்முடைய ரத்தத்தின் பங்காளிகளாக எழும்பி சத்துருவின் ராஜ்யத்தை முறியடிக்கும்படி அப்பாவுடைய வல்லமையினால கத்த நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுது எங்க வாழ்க்கையில அப்பா நீங்க மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே. உடைய வார்த்தையினால நிரப்புங்க அப்பா. உடைய மகிமையினால நிரப்புங்க. நாங்க போகிற இடமெல்லாம் கத்தாவை மக்கள் சாட்சியா இருக்கும்படி எங்களை கொண்டு அப்பா நீர் வெளிப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் உடைய ரத்தத்தினால கத்தாவை எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் கேட்கிறோம். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக எங்களுக்காக பரிந்து பேசுற அந்த ரத்தத்துக்காய் நன்றி 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 ஆண்டவரே. உம்மோடு கூட கத்தாவே அப்பா நாங்களும் பங்கடையும்படியாக கத்தாவே அப்பா உயிர் மீச்சி அடையும்படியாக அந்த ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது ஆண்டவரே. அப்பா நீங்க ஒரு விஷயம் அப்பா எங்களை கழுவுங்க அப்பா. இதுக்கு கத்தாவே எங்களை பாத்திரமுள்ளவர்களாய் கத்த நீங்க மாற்ற வேண்டுமாய் கேட்கிறேன். இந்த ஆராதனை வேலை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறாண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். உங்களுடைய கிருபை பெருகட்டும். இனியுள்ள நேரங்கள்ல கத்தாவே வார்த்தையின் மூலியமா கத்தர் எங்களோடு கூட இடைபட வேண்டுமாய் கேட்கிறேன். ரேமாவா லோகோசாய் கத்தர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. கத்தருடைய வார்த்தை அது அக்னி போலும் கண்மலை நொறுக்கிற சம்மட்டி போலும் இருக்கிறது என்ற வார்த்தை கத்தாவே ஒவ்வொருக்குள்ள கடந்து வர வேண்டுமாய் கேட்கிறேன். எங்களையே கத்தாவே நாங்க ஆவிக்குரிய ரீதியில் நிதானித்து பார்க்கும்படி கத்தாவே செய்தி வேலையை கத்த நீங்க ஆசீர்வதிங்க. நம்முடைய வார்த்தை கத்தாவே வெளியரங்கமாகும்படி செபிக்கிற ஆண்டவரே. அது அக்கினியாய் கத்தாவே எங்க ஒவ்வொருவருக்குள்ள வரட்டும். கத்தாவே நாங்க திருத்த வேண்டிய காரியங்களை திருத்திக் கொள்ளும்படியாக, விடுவிக்கப்பட வேண்டிய காரியங்கள் நாங்க விடுவிக்கப்படும்படியாக வார்த்தை அது வெறுமனே திரும்பி வராது. நீர் அதை அனுப்பிட காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி செய்தி வேலையை கத்த நீங்க ஆசீர்வதித்துக் கொடுங்க. மீதியுள்ள நேரங்களை கத்த நீங்க பொறுப்பெடுங்க ஆண்டவரே. நாம மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களை ஜீவனுள்ள நல்ல பிதாவே.